வாங்கி பெரிய வீடு, கடன் வாங்கி விருந்து, சுப்ஹானல்லாஹ், வசதிக்கு ஏற்ப நம்ம வாழ வேண்டும். இப்போ என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கிரெடிட் கார்டு எடுத்துக்கொள்வது, போய் பெரிய ரெஸ்டாரண்ட்டுகளில் சாப்பிடுவது, டூர்கள் போவது, இது பெருமை. இந்த பெருமையினால் அடைந்தது என்ன என்று கேட்டால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகிறது. இப்படி மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக, மற்றவர்களிடத்தில் பெயரெடுப்பதற்காக வேண்டி வங்கியிலே கடன், கடனுக்கு மேல் கடன், மற்றவர்களிடத்தில் கடன், கடைசியிலே சாதித்தது ஒன்றும் இல்லை. மன அழுத்தம், நிம்மதியின்மை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, பிள்ளைகள் சீரழிவது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்படியானவர்களும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பெருமைக்காக வாழாமல் அல்லாஹுக்காக வாழ வேண்டும். தன்னிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியையும் நடுத்தருவிலே விட்டுவிட்டால் நிச்சயமாக அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் இவர்கள் தப்பவே மாட்டார்கள்.